அனு எப்படி இருக்க அனு? நல்லா இருக்கே சூர்யா. நீ எப்படி இருக்க? வீட்ல அத்தை மாமாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. என்ன அனு முறையெல்லாம் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்ட? ஆமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க எனக்கு அத்தை மாமாவா ஆயிடுவாங்க. ஆனா ஏற்கனவே நம்ம சொந்தக்காரங்களா தான் இருந்திருக்கோம். அது இப்ப தெரிஞ்ச பிறகு ஏன் முறை சொல்லி கூப்பிட கூடாது சூர்யா? கூப்பிடலாம். ஆமா, என்ன எப்படி கூப்பிடுவ? சூர்யானு. என்ன சூர்யாவா? அப்படின்னா என்னைய மட்டும் முறை சொல்லி கூப்பிட மாட்டியானு? மறையா எப்படி சொல்லி கூப்பிடணும்? அதான் அன்னைக்கு நம்ம பாட்டி சொன்னாங்கல்ல, மாமா மச்சான் அத்தான் எப்படி வேணாலும் கூப்பிடலாமா? சூர்யா, உன்னைய சூர்யா சூர்யான்னு கூப்பிட்டு எனக்கு பழகிருச்சே. மாமா அத்தா மச்சாலாம் வராது சூர்யா. கல்யாணம் முடிஞ்ச பிறகு வேணா ட்ரை பண்றேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு அப்படி கூப்பிடலன்னு வச்சுக்கிய, எங்க அம்மாவே உன்னை திட்டுவாங்க. அப்படியா? சரி, அப்படின்னா அத்தை முன்னாடி மட்டும் நீ மாமான்னு கூப்பிடுறேன். தனியா இருக்கும்போது சூர்யான்னு தான் கூப்பிடுவேன். என்ன மாமாவா? சரியனு இப்பவே கூப்பிட. ஏனு ஒரே ஒரு தடவை கூப்பிடு. முடியாது, நான் கல்யாணத்துக்கு வரவுதான் கூப்பிடுவேன். அனு ஒரு தடவை தானே கேக்குறேன். முடியாது. ஏய், கூப்பிடுவியா கூப்பிட மாட்டியா? கூப்பிட மாட்டேனே. சரி பாத்துக்கலாம். இப்படியே கூப்பிடாமலே வந்துருவே. சூர்யா, நம்ம இது கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லலா. மறுபடியும் நம்ம ஒரே காலேஜ்ல படிப்போம், அடிக்கடி இப்படி சந்திப்போம்னு. ஆமானு, நானும் நினைச்சு கூட பாக்கல. உன் போன் ஆன்ல இல்லன்னு உடனே உன் கூட மறுபடியும் பேச முடியுமோ முடியாதோன்னு நினைச்சிட்டேன். ஆனா மறுபடியும் இப்படி ஒரே காலேஜ்ல வந்து படிப்போம்னு நினைச்சு கூட பாக்கல. ஆமா சூர்யா, அது மட்டும் இல்ல, நம்ம இப்போ சொந்தக்காரங்க தானு. ஆனா ஒருத்தர் பிடிக்காத சொந்தக்காரங்க. ஏன் எதிரின்னு கூட சொல்லிக்கலாம். ஏன் சூர்யா, அப்ப உனக்கு என்ன பிடிக்காதா? நான் உன்னோட எதிரியா சூர்யா? சீச்சி, நம்மள சொல்லனு. அப்பா அம்மா எல்லாம் அப்படி இருக்காங்கல்ல, அதைத்தான் சொன்னேன். நம்ம எப்பவுமே எதிரியாக முடியாது. சூர்யா, எங்க அப்பா அம்மா உங்க கூட எல்லாம் பேசுவாங்கல்ல, அதே மாதிரி உங்க அப்பா நான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கும் போது என் கூட நல்லா பேசினாங்க. எனக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்தாங்க தெரியுமா? அப்போ அப்பாங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா 2 பேர் அம்மாவுக்கும் தான் இன்னும் பழைய கோபம் போகல. அந்த கோபம் மட்டும் போயிட்டுன்னு வச்சுக்கியா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிடலாம். அந்த கோபம் எப்படி அனுபவம்? இப்ப வரைக்கும் கூட பாரு, உங்க அம்மா எங்க அம்மாவுக்கு சேர வேண்டிய சொத்தை தர மாட்டேங்கிறாங்க. எங்க அம்மா அதனாலதான் கோபமா இருக்காங்க. சூர்யா, அதுக்கு அன்னைக்கு பாட்டி ஒரு ஐடியா சொன்னாங்க. எனக்கும் அந்த ஐடியா கரெக்ட்னு தோணுது இப்போ. ஐடியாவா? என்ன ஐடியானு? அது நீ உன் அத்தை மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாதி சொத்து உங்க அத்தைக்கு போயிரும், அவளும் பணக்காரி ஆயிடுவான்னு சொன்னாங்களா. அப்போ நீ தான் என்னோட அத்தை மகனே எனக்கு தெரியாது சூர்யா. நான் வேற ஏதோ பையன் நினைச்சுக்கிட்டு பாட்டிக்கிட்ட அதெல்லாம் முடியாது பாட்டின்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப நினைச்சு பார்க்கும் போது அதுதான் கரெக்ட்னு தோணுது சூர்யா. அனு, முதல்ல நம்ம கல்யாணத்துக்கு உங்க அம்மா சம்மதிப்பாங்களா? அதுவே நடக்கிறது கேள்விக்குறியா இருக்கும்போது எப்படி சொத்து வரும்? சூர்யா, நம்ம எப்படியாவது பேசி சம்மதம் வாங்கிடலாம் சூர்யா. பாட்டி நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட். அதே மாதிரி உங்க அப்பாக்கும் எங்க அப்பாக்கும் எந்த கோபமும் இருந்த மாதிரி இல்ல. 2 அம்மா மட்டும் தானே, எப்படியாவது சமாளிச்சு சம்மதம் வாங்கிடலாம் சூர்யா. கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா சொத்து உங்க வீட்டுக்கு பாதி வந்துடும். அப்போ அத்தையோட கோபமும் போயிடும், என்னையும் மருமகளா ஏத்துப்பாங்க. நான் சொல்ற ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் சூர்யா. சரி அனு, பார்க்கலாம். உன்னோட நம்பிக்கையாவது பலிக்கட்டும். சூர்யா, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன அனு? சூர்யா, உங்க அப்பாக்கு தங்கச்சி இருக்காங்களா? ஆமா, தங்கச்சி இருக்காங்க, அக்காவும் இருக்காங்க. என்னோட அத்தை. எது கேக்குற அனு? அவங்க எங்க வீட்ல தான் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. என்னது, எங்க அத்தை உங்க வீட்ல வந்து வேலைக்கு சேர்ந்திருக்காங்களா? ஆமா சூர்யா. இல்ல அனு, வேற யாராவது இருக்கும். இல்ல அவங்களே சொன்னாங்க, உங்க அப்பாவோட தங்கச்சின்னு. அவங்க எந்த வேலைக்குமே போகலையே, வீட்ல தானே இருக்காங்க. இன்னைக்குதான் சேர்ந்தாங்க. எனக்கு அவங்க தான் காஃபியே கொடுத்தாங்க. காஃபி கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. நான் நாளையில இருந்து நல்லா போடுங்க சித்தின்னு சொல்லியிருக்கேன். என்ன சித்தின்னு சொன்னியா? ஆமா, உனக்கு அத்தனை எனக்கு சித்தி தானே சூர்யா. அவங்க என்கிட்ட நல்லா பேசுறாங்க தெரியுமா? ஆமா, உங்க அம்மா எப்படி அவங்களுக்கு வேலைக்கு சேர்த்தாங்க? அது எனக்கு தெரியல சூர்யா. ஆனா அது உங்க அத்தை தான், அது மட்டும் நல்லா தெரியும். அவங்களுக்கு அவங்க எல்லாருமே நல்லா தெரியுது. சின்ன பிள்ளையில நீ நான் என் தங்கச்சி அவங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடி இருக்கமா அவங்க சொன்னாங்க. அப்படியா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே.
எனக்கு தான் சூர்யா எதுவுமே ஞாபகம் இல்ல. அவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தைலாம் இருக்குன்னு சொன்னாங்க. அத்தை கல்யாணம் நடந்ததுல எனக்கு தெரியும். ஆனா சின்ன பிள்ளையா இருக்கும்போது விளையாண்டதுல எனக்கு ஞாபகம் இல்ல. சரி சூர்யா, நீ வேணா உங்க அத்தைட்ட போய் கேளு சரியா? சரி அனு. சூர்யா, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் போறேன். சரி அனு, பாய். மேடம் மேடம் மேடம். ஏய், எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கா? ரூம்க்கு வந்து என்னை கூப்பிட முடியாதோ? இங்கே இருந்து கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்கா? எனக்கு நீ வேலைக்காரியா இல்ல நான் உனக்கு வேலைக்காரியா? மேடம், அது வந்து நீங்க இங்க தானே இருப்பீன்னு நினைச்சு கூப்பிட்டுட்டேன் மேடம். இங்க பார், இதுக்கு மேல என்ன ஏதாவது என்கிட்ட பேசணும்னா ரூம்ல வந்து பேசணும். இந்த மாதிரி கத்தி கூப்பிடுறதுல எனக்கு பிடிக்காது. சாரிங்க மேடம். என்ன, எதுக்கு கூப்பிட்ட? மேடம், அது வந்து சாயங்காலம் ஆயிட்டுல நான் வீட்டுக்கு போட்டுமா? உன்னை நான் எத்தனை மணிக்கு வரணும் எத்தனை மணிக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன்? காலையில 6 மணிக்கு வந்துட்டு சாயங்காலம் 7 மணிக்கு போகணும்னு சொல்லியிருக்கிய. மணி என்ன 7 ஆயிட்டா? இல்ல மேடம். அப்ப ஏன் இப்பயே போகணும்னு சொல்லிட்டு இருக்க? அது வந்துங்க மேடம், இன்னைக்கு வேலை செய்யண்டான்னு சொல்லிட்டீங்களா? உன்னை நான் வேலை செய்ய வேண்டாம்னு சொன்னனும். ஒழுங்கா என்ன பொருள் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கன்னு சொன்னேன். சரி, மல்லிகை வந்தாலா கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டியா? தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம். அப்படின்னா சமைக்க வேண்டியதானே, எங்க ஓடுறா? இல்லைங்க மேடம், சாயங்காலம் நல்ல நேரம் இல்ல. நல்ல நேரத்துல போய் சமைச்சு உங்களுக்கு பிடிக்காம விட்டுனா என்ன பண்றது? அதான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரலான்னு பாக்கேன். நாளைக்கு வந்துட்டா மட்டும் எல்லாம் உனக்கு நல்ல நேரம் ஆயிருமா? இல்ல மேடம், நாளைக்கு எல்லாமே நல்ல நேரம்னு போட்டிருந்து காலண்டர்ல. அதனால நான் நாளைக்கு வந்து சமைக்கணும். எப்படியோ போ, என்ன நீ செய். ஆனா இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுட்டு போ. இட்லிக்கு மாவா? நான் ஊரே வைக்கலையே மேடம். காலையில நான் இட்லி தான் வேணும்னு கேட்டா நீ எப்படி செஞ்சு தருவ? மேடம், இடியாப்பமும் பாயாவும் தானே கேட்டியே, அதையும் செஞ்சுறியனே. அது இன்னைக்கு கேட்டேன், நாளைக்கு எனக்கு அது தேவை கிடையாது. இட்லி சாம்பார் சட்னி தான் நாளைக்கு இருக்கணும், அதுக்கு மாவு அரைக்கணும். நீ போ, அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சு அரைச்சி வச்சுட்டு போ. எவ்வளவு அரிசி உளுந்து ஊற வைக்கணும்னே மல்லிகைட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. சரிங்க மேடம். அப்படியே நாளைக்கு முழு நாளும் என்ன சமைக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா நான் ப்ரிப்பேரா வந்துருவேன். இங்க பார், காலையில இட்லி 2 வகை சட்னி சாம்பார் இருக்கணும். மதியத்துக்கு வத்த குழம்பு வைக்கணும். 2 வகை கூட்டு 3 வகை பொரியல் இருக்கணும். ரசம் மோர் அப்பளம் கண்டிப்பா இருக்கணும். மேடம், இவ்வளவுத்தையும் ஒரே நேரத்துக்கு சமைக்கணும்? இதெல்லாம் உனக்கு பெரிய சமையலா? இல்ல மேடம், கேட்டேன். நான் சொன்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கணும். மதியத்துக்கு நாங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவோம். ராத்திரிக்கு சப்பாத்தி தான் இருக்கணும். அதுக்கு கொண்டக்கடலை குருமா தான் வைக்கணும். என்ன சொன்னது புரிஞ்சிச்சா? புரியுது மேடம். காலையிலக்கு ஈவினிங்க்கும் காஃபி வரணும். அதுவும் கரெக்டான டைமுக்கு வரணும். இடையில நாங்க தேவைன்னா ஜூஸ் கேட்போம். அதுவும் சரியா போட்டு எடுத்துட்டு வரணும். சரிங்க மேடம். போ, மாவு அரைச்சி வச்சுட்டு கிளம்பு. இன்னைக்கு வந்து ஒரு வேலை கூட செய்யல. இதையாவது உருப்படியா செஞ்சுட்டு போ. ரெண்டத்துக்கு 2 வேளை சாப்பாடு தான் போட்டிருக்கு. போ, நின்னுகிட்டே முழிச்சிட்டு இருக்காத, வேலையை போய் ஒழுங்கா செய். சரிங்க மேடம். இனி இட்லிக்கு ஊற வச்சு எப்போ அரைச்சிட்டு எப்போ வீட்டுக்கு போவேன்? என்னமோ ஆபீஸ் வேலைக்கு வந்த மாதிரி 5 மணிக்கே வீட்டுக்கு கிளம்பட்டுமா நீ வந்து கேட்டுட்டு இருக்கா. சரியான யூஸ்லெஸ். நாளைக்கு மட்டும் இவ ஒழுங்கா சமைக்கல அப்படியே வீட்டுக்கு அனுப்பிடணும். ஒத்த பைசா கூட இவளுக்கு கொடுக்க முடியாது. அம்மா அம்மா. சூர்யா, வேலைக்கு விட்டு வந்துட்டியாப்பா? ஆமாம்மா. என்னப்பா வேணும்? அம்மா காப்பி எடுத்துட்டு வரட்டுமா? அம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். அத்தை மாமா வீட்டுக்கு வேலைக்கு போறாங்களே, அப்படியா? எந்த அத்தப்பா? எந்த மாமா? அம்மா, நம்ம நெட்ட மாதிரி அத்தை இருக்காங்கல்ல, அவங்க நம்ம மாணிக்க மாமா வீட்டுக்கு வேலைக்கு போறாங்களோ? என்னப்பா சொல்லியா? அவ மாணிக்க மாமா வீட்டுக்கு வேலைக்கு போறாளா? உனக்கு யார் சொன்னா? அது வந்து கேள்விப்பட்டேம்மா. அதான்ப்பா, உனக்கு யார் சொன்னா? அம்மா, என் ஃப்ரெண்டு தாம்மா. அங்க அத்தை வேலைக்கு போறத பாத்துப்பான் போல, அதான் சொன்னான். ஓஹோ, இதெல்லாம் உங்க பாட்டி வேலை தான். வேலைக்கு கூட்டிட்டு போய் சேர்த்து விடியன்னு கூட்டிட்டு போனாவ. அந்த வீட்டுல தான் கூட்டிட்டு போய் சேர்த்து விட்டுருக்காவளோ? அம்மா, அப்ப அத்தை வேலைக்கு போறது உண்மைதானா? ஆமா சூர்யா, சும்மா இருக்க முடியல, வேலைக்கு போன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. அதான் பாட்டி ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு கூட்டிட்டு போனா. பார்த்தா அது உங்க மாமியை விடாதான் இருந்திருக்கு. எதுக்குதான் உங்க பாட்டிக்கு இந்த தேவையில்லாத வேலையே தெரியல. அவியலுக்கு நம்மளுக்கு தான் ஆவாதில்ல, அங்க எதுக்கு வேலைக்கு கூட்டிட்டு போனோம்? நான் கேட்டதுக்கு ஒரு இடத்துல சேர்த்து விட்டுருக்கேன்னு தான் சொன்னேன். என்ன வேலை ஏதுன்னு கேட்டாக்க ஒரு பதில் உருப்படியே சொல்லல. பார்த்தா அந்த வீட்டுல கொண்டு போய் வேலைக்கு சேர்த்திருக்கா. அந்த முழு மாடம் என்கிட்ட வாயை திறந்து சொல்லவே இல்லை. எங்க பாரு நீ வாரட்டா இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. அம்மா, வேலைக்கு தானே போறாங்க, போயிட்டு போட்டுமா. அவங்க கஷ்டத்துக்காக போறாங்க, போயிட்டு போட்டுமே. கஷ்டமா இருக்கு வேலைக்கு போனா வேற எங்கேயாவது போனோம். அந்த ராணி வீட்டுக்கு எதுக்காக வேலைக்கு போனா? அங்க போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதெல்லாம் உங்க பாட்டி பண்ண வேலை தான். ஆமா, அந்த வீட்டுல என்ன வேலைக்கு போறலாம்? அது எனக்கு தெரியலமா. வீட்டுல என்ன கலெக்டர் வேலையை கொடுப்பா?
காக்கூஸ் கழுவியக்கும் பாத்திரம் கழுவியக்கும் கூப்பிட்டுருப்பா. அதுவும் இவ என் சொந்தக்காரி இல்ல, அவ செருப்பு துடைக்க வேலையை கூட கொடுத்துருப்பா. இந்த நெட்ட மாடுக்கு அறிவு எங்க போச்சு? பேதி இருப்பா ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் சொல்லல. வேலை இருக்குன்னு பல்ல இழிச்சிட்டு போயிட்டா போல. போய் செஞ்சு பார்த்தாதான் தெரியும் அவ லட்சணம் என்ன. நீ இவள என்ன கொடுமை தான் படுத்துவா. பேருக்கு அவர் வேலை இல்லைன்னு அவ வீட்டுக்கு. இன்னைக்கு அவ வரட்டும், உண்டு இல்லைன்னு பண்ணிவிடி. மா விடுங்கம்மா, அத்தைக்கு வேலைக்கு போகணும்னு தோணி இருக்கு, வேலைக்கு போயிட்டு போட்டுமே. இல்ல சூர்யா, அந்த வீட்டுக்குலாம் வேலைக்கு போக கூடாது. அதெல்லாம் சரிப்பட்ட வராது. அதுவும் அந்த ராணி மோசமானவ. என் சொந்தக்காரியும் தெரிஞ்ச உடனே வேணும்னே வேலைக்கு கூப்பிட்டுருப்பா. நல்லா வச்சு கொடுமைப்படுத்தலாம். அப்பதானே எனக்கு கோவம் வரும். உங்க அத்தையா அங்க வேலைக்கு அனுப்பக்கூடாது. நீ மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிட்டு ரூமுக்கு போய்யா, நான் உனக்கு காப்பி எடுத்துட்டு வரேன். சரிங்கம்மா. அந்த வீட்டுக்கா வேலைக்கு போயிருக்கா? அதுவும் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம மறைச்சு போயிருக்கா. எல்லாத்துக்கும் எங்க அம்மா தான் காரணம். ஏ குருவம்மா, தைரியசாலி யாரும் வீட்டுக்குள்ள எதுக்கு வர? நான் தான் கூப்பிட்டேன். நான் தான் கூப்பிட்டேன். நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை வாடி போடி தான் கூப்பிட்டுக்கணும். பேர சொல்லி கூப்பிட்டேன், நீ சந்தோஷப்பட்டுக்க. ஆமா, பூஜை பண்ணணும். பூஜை சொத்தை எழுதி அந்த ராணி பேருக்கு வச்சாலும் அதனால உனக்கு பூஜை போட்டு தான் ஆகணும். இவா எதுக்குமா இப்படி ஒரு வேலை பார்த்தா? என்ன அப்படி வேலை பார்த்துட்டு எதுக்கு இப்படி கோவப்படியா? அந்த சொத்தை எழுதி வச்சு 15 வருஷம் ஆச்சு. திடீர்னு நேச்சு உனக்கு கோவம் வருது எதுக்கு? வேணும்னா சொல்லி கேஸ் போட்டுவான். ஆனா தீர்ப்பு வரதுக்கு பல வருஷம் ஆகும். அதுக்குள்ள நான் மண்டையை போட்டுருவேன். அதுக்காக தான் அடிக்கடி வக்கீல போய் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். வந்த அம்மா எப்படியாவது வர வச்சிருவேன், நீ கவலைப்படாதே. நான் ஒன்னும் அதை கேட்கல. இப்போ இந்த நெட்ட மாட கொண்டு போய் எங்க வேலைக்கு சேர்த்த நீ? ஐயோ, இது எதுக்கு இப்ப இவ்வளவு கோவமா கேட்டுட்டு இருக்கா? ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாளோ? சாரதா, அம்மா என்ன தப்பான இடத்துல அவளை கூட்டிட்டு போய் வேலைக்கு சேர்த்திருப்பேன். நல்ல பாதுகாப்பான இடத்துல தான் வேலைக்கு சேர்த்திருக்கேன். 3 வேளை சாப்பாடு, 10,000 ரூபாய் சம்பளம். யார் கொடுப்பா இந்த ஊருக்குள்ள? அதுவா உன் மகன் கொடுப்பான்னு தானே கொண்டு போய் சேர்த்திருக்கா? அது வந்து போய் நீ இழுக்காத. ஒண்ணு கேட்கல, மரியாதை இங்கே நில்லு. வெளியே ஓடனேன்னு வச்சுக்க, மனுஷியா இருக்க மாட்டேன். என்னது சமைக்கிற வேலையா? அவதான் ஒண்ணுமே உருப்படியா சமைக்க மாட்டாளே. அதெல்லாம் செய்வாம்மா, நான் வேலைக்கு போயிட்டாளா. ஓஹோ, அப்ப சமையல் வேலைனா 2 நாள்ல இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவா. நீ வேலைக்கு சேர்த்துட்டு ஒத்த பிரயோஜனம் கிடையாது. நல்ல இடத்துல நல்ல வேலைக்கு சேர்த்திருக்கா. அம்மா, அந்த ராணியால வீட்டுல சமைக்க கூட முடியாதாம்மா? சாரோஜா, ராணி கம்பெனி ஆரம்பிச்ச பத்தியம்மா. அதுல இருந்து வீட்டுல வேலை பார்க்க அவளால முடியலையா. அதனால எல்லாத்துக்கும் வீட்டுல ஆள் வச்சிருக்காமா. கிளீன் பண்ணியதுக்கு ஒருத்தரு, சாமான் வாங்கிட்டு வரதுக்கு ஒருத்தரு, சமைக்கிறதுக்கு ஒருத்தரு, தோட்டத்தை பாத்துக்கிட்டதுக்கு ஒருத்தரு, வாட்ச்மேன் ஒருத்தரு, டைவர் ஒருத்தர்னு இப்படி எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆள் வச்சிருக்கா. ஆமா, நம்ம சொத்தை வாங்கி வச்சுட்டு ஏக போகமா வாழ்ந்துட்டு இருக்கா போல. அதை நீ பெருமை அடிச்சிட்டு திரி. அந்த சொத்தை பேர்ல எழுதி கொடுக்கான்னு எத்தனை தடவை சொன்னேன் உனக்கு? எழுதி கொடுத்துட்டு இப்ப பெருமை விட்டுக்கிட்டு இரு. நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், அவன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கா. இதுல என் மருமவ அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டான்னு பெருமை அடிச்சிட்டு திரி. இங்க பாருமா, நீ பண்ற ஒண்ணுமே சரியில்லை. இந்த நெட்ட மாதிரியை கொண்டு போய் எங்க வேலைக்கு சேர்த்ததே தப்பு. அந்த ராணி எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியாது. என்னைக்காவது அவளை கை நீட்டி